நம்மக்கிட்ட இருக்கிற இந்த பிரண்டை தொக்கில் இவ்வளோ ஆர்டர்ஸ் வரும் நான் நினச்சி பார்க்கலங்க. ஒரே ஒரு கஸ்டமர் ஃபஸ்ட்டு வந்துட்டு 20 பாட்டில் கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அட்டைப்படியில் அடுக்கி பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு டக்குன்னு இன்னொரு 5 பாட்டில் சேர்த்து வேணும்னு கேட்டுட்டாங்க. ஒருத்தருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 25 பிரண்டை தொக்கு பாட்டில் வச்சு இப்போ பேக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதே மாதிரி நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 வகையான தொக்கு இருக்குது. இது வரைக்கும் அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டே இருக்காத கருணக்கிழங்கு தொக்கு, கோவத்தலை தொக்கு, வல்லார தொக்கு, புளிச்சக்கீரை தொக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் தொக்கு எல்லாம் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா பூண்டு, பாகக்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 12 விதமான தொக்கு வெரைட்டியில் இருக்குது. இதுலேயும் ஸ்பெஷலாக சுகர் பேஷண்ட்ஸ்க்காகவே பாகக்காய் தொக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பாகக்காய் அப்படியே அரைச்சிட்டோன்னா ரொம்ப கசப்பாயிரும். அதனால் குட்டி குட்டி பீஸாகவே வந்து தொக்கில் இருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம தோட்டத்திலேயே இருக்கிற தானாகவே முளைக்கிற பாகச்செடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய காய் வைக்குது. எந்த மருந்தும் அடிக்கிறது இல்லை, எந்த பூச்சி தாக்கமும் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி பண்ணி தந்துடுறேன். காலேஜ் படிக்கும் போதே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பாகக்காய் பிடிக்காதவங்களே பார்த்தீங்கன்னா நான் செய்கிற பாகக்காய் பொரியல் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாகக்காய் தொக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். முக்கியமாக என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறது அந்தளவுக்கு பிடிக்காது. இருந்தாலும் இந்த தொக்கு வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த பூண்டு தொக்கு காலி பண்ணிட்டாங்க. பிரண்டையில் பார்த்தீங்கன்னா இது 2வது பாட்டில். அடுத்தது இப்போ பாகக்காய் தொக்கு பாதி காலி ஆகிட்டு இருக்குது. எங்கள் வீட்டில் அவங்க வந்துட்டு இந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்றதே எனக்கு கின்னஸ் ரெக்கார்டு மாதிரி தான். ஏன்னா எது எடுத்தாலும் எனக்கு குறை சொல்லிட்டு அதை வந்துட்டு எப்படா சாப்பிடாம போகலான்ற மாதிரியான ஆள் தான் என்னோட ஹஸ்பண்ட். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தயிர் சாப்பாட்டுக்கு தொக்கு வச்சு ஊறுகாய் மாதிரி வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. குழம்பு பிடிக்கலன்னா உடனே வந்துட்டு இந்த தொக்கு ஏதாவது எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டுக்கிறது. எப்பயுமே செய்யும்போது வீட்டுக்கு ஒரு பாட்டில் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு தான் அப்புறமா சேலுக்கு கொடுக்கறது. பாருங்கள், அப்படியே ஒயிட் ரைஸ்க்கும் வச்சுக்கலாம், சப்பாத்தி, தோசை, இந்த மாதிரி எதுக்கு வேணால் வந்துட்டு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். சீல் பண்ணி இருக்கிறதுனால ட்ராவலில் கூட சேஃபாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். நிறைய நல்லெண்ணெயில் செய்கிறதுனால அப்படியே அந்த தொக்கில் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் வாசத்தோட அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். டிசம்பர் எண்டு வரைக்கும் மட்டும்தான் இந்த ரேட்டு. ஜான் ஸ்டார்டிங்கில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் வந்துட்டு 250. ஒரு பாட்டிலோட வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்கும். இது தவிர இந்த கார்த்திகை மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நெய், பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, இதில் எல்லாமே வந்துட்டு சூப்பரான ஆஃபர் போட போகிறேன். நம்மக்கிட்ட மஞ்சள் தூள், சில்லி மசாலா, தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய்ன்னு சொல்லிட்டு எல்லா வகையான எண்ணெயும் இருக்குது. எல்லாமே ஆர்கானிக்காக ரெடி பண்ணுறது. அது போக வர்ற எல்லா ஆர்டருக்குமே நம்மளோட சீட் பென்சில் ஃப்ரீயாக கிடைக்குங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணுங்கள். நான் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்புகிறேன். சீட் பென்சில் மட்டும் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் ஃப்ரீ.